கால்குலேட் கரண்ட் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோனா ஒரு பிக்சட் இருக்கு, ஒரு பில்டிங் இருக்கு, லேண்ட் இருக்கு, விற்க என்ன டைம் ஆகும், உடனே பைசா கிடைக்காது. நம்ம பிசினஸ்ல இம்மிடியட்டா பைசா வேணும். தட் இஸ் இந்த சம்மை பொறுத்தவரை கரண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட் டிவைட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். இப்போ கரண்ட் அசெட் ஈஸியா நமக்கு பணம் வரக்கூடியது. கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டக்குனு ஒரு இடத்துல போட்டிருக்கோம், நமக்கு பணம் வரணும். இன்வென்ட்ரிஸ் ஸ்டாக், நம்ம வச்சிருக்க ஸ்டாக் கொஞ்சம் சீப்பா இருக்கு, டிஸ்கவுண்ட் பண்ணி காசு வந்துடும். ட்ரேட் ரிசீவபிள் லைக் பில் ரிசீவபிள், தமிழ் பெறுவது மாற்றிட்டு கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் ஈக்குவலண்ட், அதுக்கு ஈக்குவலா லைக் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். ஒரு வீடு ஒரு கடை அட்வான்ஸ் கொடுத்துருப்போம், 10,000 வாடகை, 1,00,000 அட்வான்ஸ், ஸோ காலி பண்ணும்போது டக்குன்னு கொடுத்துருவாங்க. அப்போ லைபிலிட்டி ட்ரேட் கிரெடிட்டார்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது. பில்ஸ் பேயபிள், அவன் கேட்டா உடனே கொடுக்கணும். எக்ஸ்பென்சஸ் பேயபிள். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பென்சிவ், இதெல்லாம் நம்ம இம்மிடியேட்டா கொடுக்க வேண்டியது. ஸோ மொத்த கரண்ட் ரேஷியோ ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ் 2:1. அப்படின்னா கம்பெனில 2 மடங்கு சொத்து இருக்கு. த கம்பெனி இஸ் வெரி குட்.